நண்பர்களே வணக்கம். நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக கொளுத்துற வெயிலையும் கொட்டும் பனியிலும் எல்லைப்புறத்திலே காவல் காத்து நின்ற காவல் தெய்வங்களாகிய முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு நிலப்பட்டா வழங்குவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். முதல் நிலப்பட்டாவை பெற்றுக் கொள்பவர் திரு குர்பீத் சிங் அவர்கள். அடுத்து திரு வீரையன் அவர்கள். வாங்கிக்க. எனக்கு பட்டா கொடுக்கிறது, பட்டா கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? தேச துரோகி. நம்பாதீங்க ஐயா. என்ன கண்ணு இது? கவர்மெண்ட்ல அதுக்கு மரியாதையா அரெஸ்ட் வாரண்ட்னு சொல்றாங்க. எப்படி வசதி? நல்லாவே இல்ல. பொதுவாவே என்ன பார்க்க வர்ற போலீஸ்காரங்க என் கழுத்துக்கு மாலை போடத்தான் வருவாங்க. ஆனா இதுவரைக்கும் என் கைக்கு விலங்கு போட யாரும் வந்ததில்லை. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மேன். எஸ், த ஃபர்ஸ்ட் மேன். உன் கோட்டைக்குள்ளேயே பூந்து உன்னை சொரிநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு உன்னை தெருவா இழுத்துட்டு கொண்டு போற ஃபர்ஸ்ட் மேன். சட்டத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைக்குள்ள எல்லாம் பூந்து கண்ணாமூச்சி விளையாடுற உன்ன மாதிரி ராஸ்கல்ஸ் வெட்டி எரிய போற ஃபர்ஸ்ட் மேன். நீங்க சேர அக்கிரமத்துக்கெல்லாம் முடிவு கட்டி தர்மத்தின் கொடிய பறக்க விட வந்திருக்கிற ஓன்லி மேன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈரோடு சிவகி. அமைதியா வந்தா மரியாதையா கொண்டு போற, ஆர்ப்பாட்டம் செஞ்சா அடிச்சு எடுத்துட்டு போற. எப்படி வசதி? தம்பி ரொம்ப பேசுறீங்க. ஒரு முடிவுக்கு வருவோம். என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க, ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு வேண்டியவங்களுக்கு தெரியணுமா வேணாமா? சிவகிரி ஒண்ணு பண்ணுங்க. இவங்களுக்கெல்லாம் புரிய வச்சுட்டு உயிரோட வந்தீங்கன்னா ஒன்னா ஸ்டேஷனுக்கு போகலாம். இல்லைன்னா அண்ணே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. வசதி எப்படி? டென்ஷன் ஆகாதீங்க. தம்பி பாத்தியா, வெள்ளை கொடி காட்டிட்டு போகுது. சமாதானம். இப்ப எப்படி வசதி? யப்பா, திட்டுங்களா, தங்க தட்டுங்களா, வாழ்க வாழ்க. அடடட துள்ளுதுங்கப்பா. வணக்கம். ஆமா வணக்கம். இங்க ஜிடி அது நான் தான். வெல்கம். நான் ஜிடி என்ன யாரோ பீடி பிடிக்கிற ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பட்லி வச்சுக்கிட்டே நான் படாத பாடுபட்டேன். நீங்க இவ்வளவு பட்லிங்க வச்சுக்கிட்டு யாப்பா. இவங்க எல்லாம் எனக்காக இல்ல அண்ணே, உங்கள மாதிரி பார்ட்டிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக. ராட்சசனுங்க மாதிரி குண்டனுங்களை வச்சு தூக்கிட்டு வந்தீங்க. இங்க என்னடா மோகினுங்க மாதிரி பொண்ணுங்க வச்சு குபேரனுக்கு கொடுக்குற வரவேற்பு கொடுக்குறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். 80 கோடி இந்திய ஜனங்களை நான் அடையாளம் தெரியாம போயிடக்கூடாதுல்ல. நான் மட்டும் தனியா தெரியணுங்கிறதுக்காக அப்பப்ப இப்படி எல்லாம் விளையாடுவேன். தாதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிடி சார், சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? ஆண்டவன் முன்னால வந்து உனக்கு உடம்புல பலம் வேணுமா மூளையில பலம் வேணுமான்னு கேட்டான். நான் தெரியாதரமா உடம்புல பலத்தை கேட்டேன். அதனால மூளையில ஒண்ணு இல்லாம போச்சு. உடம்புல 18 வெட்டுக்காயம் இருக்கு. எங்க? உள்ள இருக்கு. கையிலயும் காலையும் மெட்டல் வச்சு தைச்சு வச்சிருக்காங்க. இதான் என்னுடைய ஜர்டிபிகேட். ஜர்டிபிகேட். சிவனப்புள்ளி கரிஞ்சிருத்தேன்னு சின்ன புள்ளை எல்லாம் பேரு. பாவர ஜனங்க தெரியாதரமா ஜேடிபின்னு பேர் வச்சிட்டாங்க. ஜெகதல பிரதாப். என்ன வலை வீசி கட்டி போட்டு கொண்டு வந்தது உங்க பலத்தை காட்டுது.
இப்போ சிரிச்சுக்கிட்டே நெளிஞ்சு விளைஞ்சு பேசுறது உங்க கஷ்டத்தை காட்டுறது. உங்க கஷ்டத்தை சொன்னீங்கன்னா என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன். நீ என் எதிரிகளை ஒழிச்சு என்ன காப்பாத்து. நீங்க இந்த மானத்திலேயே மிகப்பெரிய புள்ளைய உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா சும்மா விடுவாங்களா? காவல்துறையே வந்து நிக்கும் இல்லையா உங்களை காப்பாத்துறதுக்கு? போலீஸ் அந்த காக்கி சட்டையை நம்பாதனால தானே இந்த கருப்பு சட்டைக்கு ஆள் அனுப்பிச்சு. பட்டாளத்துல குண்டுபட்டு சாகாதனா பாளையங்கோட்டையில பாம்பு கடிச்சு செத்துறக்கூடாது இல்ல? பாளையங்கோட்டையில பாம்பா? ஒண்ணும் புரியலையே. பாம்புதான். காக்கி சட்டை போட்ட ஒரு பாம்பு கமிஷனர் ஆபீஸ்ல சுத்திட்டு இருக்கு. அதுக்கு நீதான் கர்மாதிபன். கொலை ஐயாப்பா? பயந்துட்டியா? இல்ல, செஞ்சு ரொம்ப நாளாச்சு, அதான் யோசிக்கிற. பரவாயில்ல, அது யாரு என்னன்னு விவரம் சொன்னீங்கன்னா. புதுசா வந்திருக்கானே ஒரு ஏசி, மத்த வரமெல்லாம் இந்த கவர்ல இருக்கு. பக்கத்துல காகிதத்தை வச்சுக்கிட்டே காரியத்தை முடிக்கலான்னு பாக்குறீங்க. எனக்கு படிப்பு கிடையாது, அதனால அதை படிக்க முடியாது. விவரம் கிடையாது, அதனால அதை புரிஞ்சுக்க முடியாது. அதை வேலை வரையும் அப்புறம் சொல்லுங்க, முதல்ல சம்பளத்துக்கு வாங்க. காசுலயே குறியா இருக்கேதா? ஜிடி சார், துவாபராயுகத்துல கண்ணர் கடவுள், திரேதாயுகத்துல ராமர் கடவுள், கலியுகத்துல காசுதான் கடவுள். அடேங்கப்பா, அசத்துறையே. பெரிய அடியாள்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பயங்கரமான ஆன்மீகவாதியா இருப்ப போல் இருக்கே. ராகவேந்திரா. அப்போ என்ன கேக்குற? 100ங்க விட்டு பல வருஷங்களாச்சு, 1000ங்க விட்டு பல மாசங்களாச்சு. இப்ப எல்லாம் தாதா தைரியமாக்கு. என்ன வேணும்? கொஞ்சம் யோசிக்க விடுங்க. கேட்கறதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. 3 லட்சம், 4 லட்சம். என்ன தாதா பிடி கொடுக்க மாட்டேங்கிற? இப்போ நம்ம காசு மேல ஆசையே போயிடுச்சு. ஏன் தாதா என்ன கொல்ற? உனக்கு என்னதான் வேணும்? ஒரு பொருள் 48 கேரட் தங்கம், ஆனா உருக்க முடியாது. சந்தன கட்டை, அதை அரைச்சு பூச முடியாது. கடிச்சு திங்கலான்னு தோணும், கடிக்கலாம், ஆனா திங்க முடியாது. அந்த பொருளுக்காக அழியாத, ஒழியாத, நலியாத தேவர்களும் கிடையாது, ரிஷிகளும் கிடையாது, மனுஷர்களும் கிடையாது. நல்லாவே பேச கத்துருக்க. தனலட்சுமிக்கு மயங்காதவன் எவன் இருக்கான் தாதா? தனலட்சுமியா? ஐயா, இது ரொம்ப நல்ல பேராச்சே. அவங்களுக்கு வேற ஏதோ பேர் இருக்குங்க. நான் வச்ச பேர் ஐஸ்கிரீம். வெய்ய நாள்ல நீ வேற ஏன் கொல்ற? புரியும்படியா சொல்லு. சொல்லிடுற. நீங்க கட்டி இருக்கிற இந்த தண்ணி தொட்டியில சலக்கு சலக்கு சலக்குன்னு துள்ளி விளையாடுதே இந்த தங்க மீன், கோல்டு பிஷ். இதுதான் என்னுடைய சம்பளம். ஐஸ்கிரீம் ஜேடிபி. You? How the hell did you get in here? You stupid idiot! Get out! Dad, why did you let this fool in here? நல்ல வேளை நமக்கு ஒண்ணும் புரியல. What? பியூட்டிஃபுல். யப்பா. Shut up! டேய், தராதரம் இல்லாம பழகுனே, தகுதிக்கு மேல ஆசைப்பட்ட. தராதரத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது ஜிடி. சிப்பாய்க்கு ஆள் எடுத்தா சிம்மாசனத்துக்கு ஆசைப்படுற.
ஏய் சிவகிரி, நான் இங்க தான்டா இருக்கேன். எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்பீடா இருக்கியே. அங்கிள், இப்போ உலகம் போற போக்க பார்த்தா எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொருத்தரும் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான். 24 மணி நேரத்துல சுத்துற பூமியை 12 மணி நேரத்துல எப்படி சுத்த வைக்கிறதுன்னு விஞ்ஞானிங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஸ்பீட். அதனால தான் நாங்களும் ஸ்பீடா தான் இருக்கணும். இருந்தாலும் 3 கோடி ரூபாய் கஞ்சா பொருளை ஒரே தீக்குச்சியில் அழிச்சவனோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகம்தான். ஓ, நீங்க அங்க வர்றீங்களோ? அங்கிள், ஒரு நிதி அமைச்சர் மாதிரி பேசாதீங்க, ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி பேசுங்க. என்ன அங்கிள் அமைதி ஆயிட்டீங்க? நீங்க என் கால வார பாத்தீங்க, நான் உங்க கால வாரிட்டேன். நம்ம நாட்டு அரசியல் மாதிரி. நீ விளையாட்ட பேசுறடா. ஆனா அந்த ஜிடியோட கோவம் அழிச்சிடுச்சுன்னா அதான் யோசிக்கிறேன். ஆமா, நெற்றி கண்ணை திறந்துடுவாரு. அங்கிள், தேச விரோதி சக்திகளுக்கு என்னைக்கு மனசாட்சி பயப்படுறதோ அன்னைக்கு இந்த காக்கி சட்டியை தூக்கி போட்டு குட் பை சொல்லிடுவேன். முதல்ல உன் பிரம்மச்சரியத்தை குட் பை சொல்லிடு. உன் கல்யாணத்தை கூடி சீக்கிரம் நான் ஏற்பாடு பண்ண போறேன். எனக்கு கல்யாணமா? சும்மா இருங்க அங்கிள், வெக்கமா இருக்கு. ஆமா, எனக்கு சொல்றீங்களே, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணீங்களே? இந்த வயசுலயே இந்த பர்சனாலிட்டியா இருக்கீங்களே, இன்னும் சின்ன வயசுல சும்மா டக்கரா இருந்துப்பீங்களே. சிவகிரி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப நான் ஈரோட்ல டியூட்டியில ஜாயின் பண்ணேன். நான் கேஸுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்ப நீ அனாதையா தெருவோரமா படுத்து கிடந்த. அப்பதான் நாம 2 பேரும் சந்திச்சோம். உன் மேல பரிதாபப்பட்டு தான் உன்னை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா போக போக பாசத்துக்கு அடிமையாயிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு வரப்போற மனைவி உனக்கு நல்ல அம்மாவா இருப்பாங்களான்னு யோசிச்சு பார்த்தேன். சாகர வரைக்கும் நானே உனக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கும் அதே கவலை தான் அங்கிள். எனக்கு வரப்போற மனைவி நாளைக்கு உங்களை சரியா கவனிப்பான்னு என்ன நிச்சயம்? 2 பேரும் ஒரே கேஸ் தான். நான் வரேன்.